யாரு சொன்னது? அவருக்கும் மணிய பின்னாடி உட்கார வச்சு ஏண்டி 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 நல்லா இருக்கீங்களா? என்னைக்கு நீ வாய்ப்பு கொடுத்த? நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க? நல்லாவே இல்லம்மா. ஏன் அப்படி? நீ அழகா இருக்க. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. உங்களுக்கு வயிற்றுல ஒரு புழுவும்ல ஒரு பூச்சியும் இல்லை. 3 மாத்திலே வந்துருது. தெரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் பண்ணிவிட்டேன். சரி, நல்லா விளையாடுவேன் தான் பார்த்தேன். 3 மாசமா கபடி கபடின்னு வர்றேன், போயிடுறேன். கபடி கபடின்னு வர்றேன், சொல்றேன். என்னைக்கா ஒரு நாள் ஏறி தேசி அடிப்பான்னு வாக்குறேன். அவனை அடிச்ச வாடு இல்லை. நானே ரைடு வரேன்டான்னு அவன் வேணாண்டியா. சரி நீனாச்சும் வாடா வந்து நடுவில் இருக்கிற போலீஸ் கொட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு அவன் லாபியில காலை வச்சு ஆளை அவுட் ஆயிட்டாயா. அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு கொத்தனார கல்யாணம் பண்ணி அந்த ஆளு என்னையக்குள்ள பார்த்துட்டாரு. 2 பேரும் ஒன்னா படுத்துருந்தான். கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்குது. கட்டட வேலை பார்க்குற மாதிரியே அவன் பாட்டுக்கு சிமெண்ட்டை குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டேன். கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன்ட்டு நான் வேற ஒரு ஜெயிச்சா படுத்துக்கிட்டு என் பாட்டுக்கு சிமெண்ட்டை குழப்பி சருப்புனை அப்படி விட்டு தேப்பு கட்டியில தேய்ச்சி விட்டு திம்மத்து கட்டில 2 இருக்கு மட்டப்பழகில 4 சாத்துனேன். வாய் வெளியே சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துடும். நல்லதான் நான் பேசாம எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு வீட்டுல சும்மா தான் இருந்தேன். தேவையில்லாம எங்க அப்பா என்ன பண்ணாரு, நீ கண்ணி பொண்ணு தனியா இருக்கக்கூடாது, இன்னும் கண்ணி கல்வியில கப்பு கடலாம் கோன் பால் எல்லாம் மாத்தாம கிடக்கு. சைக்கிள் கடை வச்சிருந்தேன் எங்க அப்பே. அதை வச்சு அவன் சொல்றேன், என்ன பண்றேன், உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். யாருப்பான்னு அவன் இந்த பாம்பாட்டியா பாம்பை வச்சு வித்த அவன் இவன் எப்படிப்பா என்னை காப்பாத்துவேன் அப்படின்னு. அவன் பாம்பாட்டி அது உன்னை காப்பாத்திருவேன் அப்படின்னாரு. அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதுயா. அவன் பாம்பை கூட கல்யாணம் பண்ணிட்டேன். நானே கட்டேன் நல்லா இருப்ப இந்த பாம்பை வச்சு காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்ன என் பாம்பு சும்மா பாரு பகுடியை வச்சு ஊதுனேன் தேங்கல போட்டேன். நான் விடிய வாய வச்சு ஊதுறேன். அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லலை. ஆமா மகுடியை வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தேன் பாம்பு கிளம்பி காலைல மளிகை கடை திறந்துருச்சு. நல்லா 20 ரூபாய்க்கு கட்டி சூடா வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் குளோசு பாம்பாட்டியும் குளோசு. இப்ப கிளம்பாத பாம்பு வச்சுட்டு என்ன இருக்கு. இனிமேல் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்கல பத்திரமா. சாமி கூட அடியே வாடி 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 அடக்கலாம் மட்டும் வாடி வா. குடிக்கிறியா? உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி சூப்பர் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை எங்கே அவ்வளோ ஆக்குறேன், பெட்ரோல் பங்கல சும்மா விடுவானா எடுத்து உள்ள விட்டு 1 லிட்டர் போடவா 2 லிட்டர் போடவான்னு கட்டிட்டே கிடப்பேன். வாட செலவு வாட என்ன சாப்பிடுற? நீ சாப்பாடு சாப்பிட்டேன்னு வச்சுக்க உடம்பு ஏறிதான் போகும். தவறா நினைக்காத. நல்லா ஓட் சாப்பிடு, உடம்பு குறையும். நல்லா ஓட் சாப்பிடு. முகர கட்டியா தெளிவா சொல்றீ, வேற மாதிரி கேக்குது நீ. அதனால அந்த மைக்ல நீ பேசாத. அப்ப இருந்து ஒரு மாய கட்டி நீங்க வாங்க. நல்லா ஓட் சாப்பிடுனா ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா ஏய் அதெல்லாம் நான் சாப்பிட கிடக்கட்டும். நீ எப்படி வந்திருக்க? நீ பொம்பளையா முதல்ல? இது என்ன தொப்புள கடைக்கு வந்திருக்க? பொம்பளை பிள்ளை அச்ச மடம் பைப்பு வேணும் இருக்க. அது ஒண்ணுதான் இருக்கு. பயிர்படி இந்த பைப்பு மட்டும்தான் இருக்கு. ஏய் தொப்புள கடைக்கு வந்தீங்கன்னா பம்பரை விட்டுருவாங்க. தொப்புல அடி தப்பா பேசாத. ஏண்டி? நான் ராணுவத்துல வேலை பார்த்தேன். சரி என் மேல 7 குண்டு பாஞ்சிருச்சு. 7 குண்டா? ஆஸ்பத்திரியில 5 குண்டா. என்ன செஞ்ச? ஆஸ்பத்திரியில 5 குண்டா எடுத்துட்டாங்க. சரி அப்புறம் நீ 2 குண்டா எடுத்தா உயிர் வரணும். 2 குண்டோட விட்டு காய்ச்சி சுட்ட ஓட்ட. இது ஓட்ட. அப்ப குண்டு எங்க இருக்கு? உனக்கு அணுவிட்டு போட்டு பாய்கள. அம்மா வாங்கம்மா. இத்தனை வண்டி கடிச்சிருக்கு சொரணை இல்லாம நிக்கிறியா? எனக்கு ஒத்த வண்டு.
தயவு செய்து அருமை மாமா செந்தில் முருகன் அவர்கள் எங்கிருந்தாலும் நிறுத்தி. காட்டுக்கு வருமாறு அனுப்புறேன். இவன் நல்லா இருக்காளா? இவள உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இவள நீ கடிக்கிறியாடி? அடியில உட்காந்து பட்டாம்பூச்சி சாக்கெட்டே போட விட மாட்டேங்கிறாங்க. எப்ப வருவேன் எப்ப வருவேன் அவங்க எல்லாம் கேக்குறாங்க. பட்டாம்பூச்சிடி இவ பட்டாம்பூச்சிடி அட கொட்டாம்பூச்சிடி சிரிக்கி ஊர்ல கெடுத்து போடுவாங்க காஞ்சன குளத்தைய. ஆமா அந்த என்னடி முன்னாடி முன்னாடி நம்ம சிகப்பு தொண்டதுக்கு அப்படியே பல 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 பலன் இருக்கு. முன்னாடி தெரியுது பின்னாடி தெரியுது எல்லா பக்கமே தெரியுது. எதுக்கு தண்ணி போட்டுருக்க? புது மாடல் புது ட்ரெண்ட். இங்க வாடி போல வாடியே இங்க வாவே. என் பேர் என்ன இருக்கியா? உன் பேர் என்ன? என் பேரு சிவகாமி. என் பேர் என்ன? என்ன பேர்? என் பேருக்கு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படி ஒரு பேரா? பேரை மாத்திட்டேன். இப்ப லவர்ஸ் டே வந்துச்சுல, என்னை யாருமே விரும்பவே இல்லை. ஏன்? அப்புறம் எனக்கு மனது ரொம்ப சங்கடம். சரி திருச்சியில போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் மணி எழுதி கொடுத்தேன். மரியாதை பேரை மாத்திருக்க அப்படின்னு. என்ன சொல்லி மாத்தினாங்க? யாருமே லவர்ஸ் டே அன்னைக்கு விரும்பவே இல்லை. சரி அதனால என் பேரு ஐ லவ் யூ மாத்திருக்கேன்னு கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்தேன். அவர் என்ன சொன்னாரு? அவர் கையெழுத்து போட்டு முதல்ல அவர் தான் ஐ லவ் யூ அப்படின்னாரு. கலெக்டர் சொல்லிட்டாரு உனக்கு. நான் பஸ்ல போனாலும் என்னை கூப்பிடுற எப்படி I love you அப்படியா? என் பேர் என்ன? ஓகே I love you. இங்க திரும்பி பாரு மாமா வந்துட்டேன். மோண்டு மூலமே வருது. அத வந்து இல்லங்க. அடியே இவள பிடிச்சிருக்கா? இவள பேரை சொல்லி கூப்பிடுங்க எல்லாரும். I love you என் பேரு. சொல்லுங்கடி. என் பேருடா. ஆத்து. என் ஊர் என்ன ஊரு? உங்க ஊர் என்ன ஊரு? கிட்டவாடி. ஏய் நல்லா இருக்காது. முகர கட்டையா வேற முகர. சரி அம்மா வந்துட்டாங்க. அம்மா. ஆ என்னம்மா கிருஷ்ணவேணி உன்னோடு சொல்லி கூடு வருவாரம்மா
மாட்டீங்களா? அப்படியா? அடியே பொண்ணுன்னா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும். எடுத்துக்காட்டியா? எங்க காட்டு பாப்போம். ஏடி அறிவுட்டவளே, அந்த எடுத்துக்காட்டியா சொன்னேன். பொம்பளை முதல்ல பொம்பளைக்கு வேலை போயாத வேலை என்ன வேலை தெரியுமா? நீ எங்க சாத்திர எல்லாம் தொடர்ந்து ஓட்டல கிடக்குது. நம்ம பொம்பளையா இருந்தா சாத்தலாம். அடியே இப்போ பக்கத்துல வந்து நிக்காம நான் புதுசா அவளை சந்திக்கிறேன். அவளை பார்த்து எனக்கு ஆசை. இங்க வாடி. எங்க அப்பா பத்தியாடி என்ன சொன்னாரு? நான் அதான் சொல்லலடி. எங்க அப்பா காட்டுக்கு போக சொன்னதுமே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. காடுனாலே கொடிய கொடிய மிருகம், சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, கரடி இருக்குமா, யானை இருக்குமா, பன்னி இருக்குமா, சிறுத்தை கூட இருக்குமா, இதெல்லாம் மீறி எப்படி காவல் செய்ய போறோமே தெரியும் சொல்லி திக்கு திக்குன்னு இருக்கு. அப்படியெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்காது. இப்படி போட்டு அமுக்குனீங்க எங்க திக்குன்னு இருக்காது. நான் எங்க அமுக்குனேன் உலகத்தியாதான் இருக்கேன். சரி இருக்கிற பரவாயில்ல விடுங்க. சரி அச்சோ அடடடடா என்னாச்சு? நம்ம இருக்கிற அது வராதுமா. அது சொல்ல இதெல்லாம் எங்க பார்த்தாலும் வண்ண வண்ண மலர்கள் பூத்து பூத்து கொழுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு அப்படின்ற மாதிரி நந்தாவனத்தை பார்க்கும் பொழுது மனசுக்கு என்ன மாச்சு? ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இங்க மயில் தானே எது தன்னுடைய தோயை நிறுத்தி எவ்வளவு அழகாக ஆடுகிறது. மயில் இல்லதா ஒரு ஆயா பாவாடை இந்த மரத்துல அந்த சத்தத்தை கேட்டீங்களா? குயில் கூவுகிற சத்தம் எது எவ்வளவு இனிமையா பேசாம பின்னாடி ஜென்ரேட்டர் ஓடுது. இதெல்லாம் வாங்காது. இது படுத்துற பாடி நீ எப்படா வருவேன்னு உட்கார்ந்திருக்காங்க. உள்ள வந்து பாடி மாட்ட விட மாட்டேன். இது ரெண்டுமே அழகா இருக்கு. ரெண்டு மேல மட்டும் பிடிச்சா அதனால வந்ததுமே கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடணும். சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டு பாடு தென்றலே உனக்கு சொந்தது. அவளுக்கு என்னாச்சு? வாந்தியா இருக்கு. அதான் ஏதாவது தின்றபாடி ஆகாது. ஏதாவது இல்லம்மா போயிட்டாமா உள்ள வாந்தி. அடியே ஓலி